அது இல்லை, வேறு ஏதாவது கேள்வி? 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், எதை நோக்கி இருக்கும், எந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்கோம்? மற்றவர்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைனா இந்த பிரச்சனையை எந்த இடத்துல எந்த துறையில் பிரச்சனை இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் பிரச்சனைன்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை முன்னிறுத்தி போகிறோம். ஒன்று சொல்லுங்கள், எது பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்கள். ஆட்சியாளர் வறுமையில் இருக்கக்கூடிய அதிருப்தியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இந்த கட்சிகளால் மக்களுக்கு அதிருப்தின்றது நீங்கள் சொல்கிறீங்களா? திருப்தியான ஆட்சி, நிறைவான ஆட்சி, நல்லாட்சி அப்படிங்கிறது வெறும் சொல்லாட்சியில் தான் இருக்கும். இவங்களுக்கு தெரியாது, செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியாது, அது இறந்துருச்சு. அந்த ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிற தலைமைகள், அந்த ஆட்சி அதெல்லாம் நமக்கு கனவாயிடுச்சு. அது நம்ம தாத்தா காமராஜர் காலத்தோடு முடிஞ்சிட்டு, பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இருந்த அரசியல் நேர்மை, தூய்மை, நாகரிகம் அதெல்லாம் செத்துருச்சு. என்னைக்கு ஐயா கருணாநிதி அந்த நாற்காலியில் உட்கார்ந்தாரோ அன்னையிலிருந்து தீய அரசியல் ஆட்சி முறையின் தொடக்கம் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எதிர்பார்த்து இதை முற்று முழுதாக தகர்த்து, பகத்சிங் சொன்னது தான், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறார். இப்போ வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு. ஏன் நாடு, மற்ற நிலப்பரப்பை விடுங்க, இந்தியாவில் ஏன் நிலம், லஞ்சம் தெரியுது, ஊழல் தெரியுது, வளக்கொள்ளை தெரியுது. இதே கிருஷ்ணகிரியில் தானே ஒரு நாளைக்கு 1,00,000 டன் கர்நாடகாவுக்கு எடுத்துகிட்டு போகுது லாரியிலேன்னு லாரி உரிமையாளர் சங்கர் யுவராஜ் பேசுகிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 1,00,000 டன்னா அவரும் அளந்து பார்க்கல சொல்கிறாரு. அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு? இது 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்த மழை எங்கே இருக்கும்? கண்ணுக்கு தெரிஞ்ச மீத்தேன், ஈத்தேன் எல்லா வளங்களும் சுரண்டப்படுது, மணல் சுரண்டப்படுது, மண் சுரண்டப்படுது, காடுகள் அழிக்கப்படுது. அப்போ நீங்கள் காடு நீர் அது அழிக்கப்பட்டால் நான் நட்டு வச்சிடலாம், காட்டை நீரை தேக்கி வச்சிடலாம். மலையை மணலை எப்படி உருவாக்குவீங்க? கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா நீதி. வாக்குக்கு காசு கொடுக்கறது சரியான முறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜனநாயகத்தில், மக்களாட்சியில் மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி அது ஒன்று தான். கடைசி மதிப்புமிக்க உரிமை அதுதான். அதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார். அந்த மதிப்புமிக்க உரிமையை விலை கொடுத்து வாங்குகிற ஒரு முறை எப்படி ஜனநாயகமாக இருக்கும்? ஒரு முதலாளி காசு கொடுத்து வாக்கை வாங்கிட்டான்னா லாப தேவை இருக்குமா முதலாளிக்கு? அந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற என்ன இருக்குமா? அப்போ இந்த அமைப்பே தப்பாக இருக்குது. அப்போ எல்லா இடங்களுமே அநீதி. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை அனுப்ப முடியாது, அது ஒரு பையன் தொந்தரவு பண்ணல, வாத்தியாரே தொந்தரவு பண்ணுறாரு. தானியில் பயணம் பண்ண முடியாது, தொடர் வண்டியில் பயணம் பண்ண முடியாது, கல்லூரிக்கு போக முடியாது, பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்க முடியாது. எல்லாமே பிரச்சனை. நாடே எப்படி சொல்கிறது, வளங்கள் நிறைந்த நிலம், நீதி, அறம் இதெல்லாம் சார்ந்து வாழ்ந்த ஒரு நிலம் போதை நிறைந்த நிலமாக மாறிடுச்சு. எங்கே போதை இல்லை? மது கடைகளில் மட்டும் இல்லை, வழிபாட்டு தலங்களின் வாசல்களில், வளாகங்களில், பள்ளி கல்லூரிகள் வளாகங்களில், அது தின்பண்டம் மிட்டாய் வடிவத்தில், இனிப்பு வடிவத்தில், என்ன சொல்கிறது, கஞ்சா சாக்லேட் விற்கிது. என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தம்பி தங்கைகள்லாம் அதில் வேலை பார்க்குற பிள்ளைகள், பள்ளிக்கூட ஆசிரியராக எல்லா பிள்ளைகளும் இந்த கஞ்சா, இந்த போதை, இனிப்பு, இந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டு வருதுங்க. பெற்றோர்கிட்டே நம்ம புகார் அளிக்க முடியல, கண்டிச்சா என் பிள்ளையை நீ எது கண்டிக்கிறான்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ இது எப்படி சரி பண்ணுறதுன்னு நம்மக்கிட்ட முறையிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்க்கலையா, டாஸ்மாக் கடைகளில் சீருடையோட பிள்ளைகள் போய் வாங்கி குடிக்கிறது, சின்ன சின்ன குழந்தையெல்லாம் குடிக்கிறத பார்க்கலையா? மது குடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இப்போ ஒரு தகுதியாக மாறிட்டதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அந்த மாதிரி சமூகம் ரொம்ப தப்பாயிருச்சு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புஷ்பான்னு ஒரு படம் ஓடுது, அந்த படத்தில் செம்மரக்கட்டையை வெட்டி விற்கிறது தப்பு. ஆனால் வெட்டி விற்கிறது, கடத்துறவன் கதாநாயகன். அதை தடுக்க போராடுற காவல்துறை இருக்காங்க, அவன் வில்லன். அந்த வில்லன் தற்கொலை பண்ணி செத்துறதா படம் வருது. அப்போ நல்லவன் இந்த குற்றத்தை தடுக்க போராடுகிற காவல்துறை தோற்று செத்து போகுது. இந்த குற்றவாளி இருக்கான அவன் கதாநாயகனாக சமூகத்துக்கு போற்றப்படுறான். அப்படின்னா எப்படி கட்டமைக்கப்படுது சொல்லுங்கள்? எப்படி கட்டமைக்கப்படுது? அரசு அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியாருக்கு விற்க கொடுத்துருச்சு, சாலை ஓடுதல் பராமரித்தலை தனியார் கொடுத்துருச்சு, ஒரு இடம் விட்டு இடம்பெயர்ற போக்குவரத்தை தனியார் கொடுத்துருச்சு. அது விண்ணூர்லேருந்து தொடர்வண்டியிலேருந்து எல்லாம்.
நாட்டின் பாதுகாப்பு இராணுவத்தையே தனியாற்ற கொடுத்துருச்சு. 100 விழுக்காடு அந்நிய முதலீடை கொண்டு வரலான்ருச்சு. சீருடை ஒருத்தன் தைக்கிறான், உணவு ஒருத்தன் பரிமாறுறான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே போயிட்டுது. இது எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு இந்த நாடு. மின் உற்பத்தி விநியோகம் தனியாக இருக்குது, சூரிய ஒளி மின்பூங்கா தனியாக இருக்குது, காற்றாலா தனியாக இருக்குது, எல்லாம் தனியாக இருக்குது. ஆனால் சாராயம் மட்டும் அரசு விற்கிது அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடுமை இருக்குது பாரு. இது அநீதின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? எந்த ஒரு வேலையாவது பணியிட மாற்றமா, பணி நியமனமா, இல்லை பணி உயர்வா, பணம் கொடுக்காம உங்களால் சாதிச்சிட முடியும்னு யாராவது? நேர்மை. கோயில் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் காசு இருக்கு. நீங்க சிறப்பு தரிசனம் வேணுமா காசு கொடுக்கணும், நீங்க பிரசவ அறையா காசு கொடுக்கணும். அப்ப எல்லாமே பணம் பணம் பணம்னு. இது எப்படி சொல்றது, சகிக்க முடியாத ஒரு அநீதி. இதைத்தான் பகத்சிங் சொல்றான். விடுதலை இந்தியாவில் இல்லை, அடிமை இந்தியாவில் சொல்றான். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுருச்சு. உங்களால் ஊழல் லஞ்சம் இருக்குன்னு தெரியும் தடுக்க முடியுமா? உங்களால் வழக்கொள்ளை இருக்குன்னு தெரியும் தடுக்க முடியுமா? முடியல பாருங்க, முடியல. அப்போ என்ன செய்யறது? இந்த சமூகத்தை தகர்க்கணும்டாங்க, புதுசாக வேற சமூகம் கட்டணும். ஒரே தீர்வு புரட்சி தான், ரெவல்யூஷன் தான். அது ஒன்னால தான் தலைகள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சீர்திருத்தம் வேற, புரட்சி வேற. சீர்திருத்தம் என்பது இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிப்பது, இந்த ஜன்னலை மாற்றி வேறு ஜன்னல் வைப்பது, இந்த கதவு சரியா இல்லைன்னு மாற்றிட்டு வேறு செப்பனிடுவது சீர்திருத்தம். இந்த கட்டடத்தை இடிச்சிட்டு வேற கட்டடம் விருப்பம் போல நல்ல கட்டடம் கட்டுவதுங்கிறதான் புரட்சி. இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது இந்த அமைப்பு. நான் அமைப்பு தப்புங்கிறேன், அதை ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் சிஸ்டம் ராங்குங்கிறாங்க ஆங்கிலத்தில். அதுதான் இங்கே இருக்கிறது. இந்த முறையில் நல்ல அரசியல் என்பதோ நல்ல ஆட்சி என்பதோ கனவிலும் கனவு. இது சாத்தியம் இல்லை. அப்போ ஒன்று தான், இலங்கையில் வந்தது, பங்களாதேஷில் வந்தது, இங்கே வருமானு கேட்காதீங்க, வருது, வரும், காத்திருங்க. இந்த பக்கத்தில் இங்கே நடந்தது அது ட்ரெய்லர் தான். பங்களாதேஷ் இலங்கை முன்னோட்டம் தான். ஆனால் மெயின் பிக்சர் இருக்குல்ல, அது இங்கே தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா அது ஒரு மாநில அளவு தான், அது ஒரு மாநில அளவு தான். இது 29 நாடுகள். என்ன ஆகும்னு பாருங்க. இலங்கையில் 3 விழுக்காடு தான் ஜனதா விக்தி பிரமாண வாக்கு வச்சிருந்துச்சு. எத்தனை விழுக்காடு? 3. 50 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கை பெற்று இன்றைக்கி அதிபராகிருக்கார் அவர். அப்படின்னா அந்த நாடு தலைகள் மாற்றத்தை கண்டுச்சு. அது மாதிரி ஒரு பெரிய மக்கள் புரட்சி இங்கே உருவாகும். எப்படி உருவாகும் கேளுங்க. 1,00,000 போராட்டங்களுக்கு நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளில் அனுமதி கொடுத்துருக்கோம்னு சட்டசபையில் மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் அவர்கள் பேசினது இருக்குது. 1,00,000 போராட்டங்கள்னா 1,00,000 பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்குது. இன்னும் இருக்குது. அரசுக்கே பிரச்சனை இப்போ போராடுது. பார்த்துருக்கீங்க, இப்போ பார்க்குறீங்க. உங்களுக்கு நீதி தர மாட்டேங்குது, தொகுதி சீரமைப்புன்னு பாதிப்பு பேர். அப்போ நீங்களே வர்றீங்க, களத்துக்கு வரீங்க. இப்போ 1,00,000 பிரச்சனைகள் அங்கொன்றுமா சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக எரிஞ்சு கொண்டு இருக்குது, கனண்டு கொண்டு இருக்குது. ஒரு நேரத்தில் படக்குன்னு இந்த நெருப்புகள் ஒன்றிணையும் போது அது பெரும் தீயா, புரட்சி தீயா பற்றி எரியும். அப்போ எவர்களும் எதிர் நிற்க முடியாது. அன்னைக்கு ஒருத்தன் அதுக்குள்ளே அந்த நெருப்புலேருந்து ஒருத்தன் வருவான். அவன் அன்னைக்கு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ நான் பேசுனதெல்லாம் சும்மா எல்லாம் விளையாட்டு பேசிட்டுருக்கேன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் காற்று விற்கப்படும் சொன்னேன், நீங்கள் யாரும் நம்பலை. இதெல்லாம் நடக்கும்னு சொன்னால் யாரும் நம்பலை. இதை நீங்கள் நம்புங்க, நடக்கும். இவங்க அதை நோக்கித்தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. இதை பற்றி மக்களுக்கு 100 விழுக்காடு கல்வி கொடுக்கணும், பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணும், ஏழ்மை வறுமையை ஒழிக்கணும், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க கொடுக்கணும். அதை பற்றி யோசிக்காமல் இதில் சீர்திருத்தம் பண்ணுறேன். அதாவது இந்த சாலையில் நீங்கள் போகும்போது டேக் டைவர்ஷன் பாருங்க, இப்படி டேக் டைவர்ஷன், இப்படி திரும்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த பிரச்சனை ஒன்றையும் தள்ளி திருப்புறோம். இப்போ கால் மேலே கால் விட்டு செய்தித்தாள் படிச்சுட்டு இருப்பார் முதலாளி. நாய் இங்கே நிற்கும், ரொட்டி துண்டு தட்டில் இருக்கும், எடுத்து இப்படி வீசுவார். அது போய் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நின்று மறுபடியும் வாலாட்டம், இந்த பக்கம் வீசுவார். போய் எடுத்துகிட்டு வந்து இங்கே நின்று வாலாட்டம், அப்புறம் இந்த பக்கம் வீசுவார். அப்புறம் போய் எடுத்துகிட்டு வந்து தின்னுட்டு சாப்பிட்டு வந்து வாலாட்டம். எங்களை நாயினும் கீழாக மதித்து இந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனைங்கிற ரொட்டி துண்டுகளை இங்கே மும்மொழி கொள்கை இங்கிட்டு வீசு, அப்புறம் இது இங்கிட்டு வீசு அப்படின்னா நாங்கள் இந்த ஆட்சியில் நடக்கிற தீமைகள் குறைகள் எதையும் பேசாமல் என்ன இப்படி நடந்துருச்சு. இது ஒரு 4 மாதம், இது ஒரு 2 மாதம் பேசுவோமா, இப்போ ஒரு 2 வாரம் பேசுவீங்களா, அப்புறம் வேற ஒன்று வரும் பாருங்க, வரும். இப்படி தான் இந்த பிரச்சனைங்கிற பிஸ்கட், இந்த ரொட்டி
மக்களுக்கு வீசப்பட்டுக்கிட்டே இருக்குது. அது ஒவ்வொரு தடவையும் இந்த ஆட்சியாளர் சோகமாக ஹிட்லர் சொல்கிறான்ல, எப்பவும் மக்களை 24 மணி நேரமும் பதட்டமாகவே வைத்திரு, அப்போ தான் அவன் ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு சிந்திக்க மாட்டான். அவன் எங்களை பதட்டமாகவே வைத்து கொண்டு இருக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரம் செயல்படுது. அதை தகர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரே வழி தான், வாங்க புரட்சி செய்யலாம். வேறு ஏதாவது கேள்வி? அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுறாங்க. யாரு? சினிமாவில் காலாவதியான சிலர் அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுகிறார்கள் அப்படின்னு திருமாவளவன் வந்து பேசியிருக்காரு. அதை எங்கள் அண்ணன் சொல்கிறாங்களா தெரியல என்னன்னு. ஒருவேளை ஏன்னா அவர் கூட 2-3 படங்கள் நடித்தார் எங்கள் அண்ணன் கூட, அதை கூட அவர் சொல்லிவிட்டு, அதை விடுங்க, அது ஏதோ சொல்லிவிட்டு. நீங்கள் சாக்டோஜியோ அந்த தொழிலாளர்கள் அந்த அதில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களும் மதிப்பும் இருக்குது. அவங்களுடைய உரிமை நியாயமான போராட்டங்களுக்கு எப்போவும் நான் துணை நிற்பேன், அவங்க ஆதரவு. ஆனால் அவங்க மேலே எனக்கு பெரிய வருத்தமும் கோபமும் இருக்குது. இந்த பிரச்சனை எத்தனை நாளாக இருக்குது? ரொம்ப நாளாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சியை நிறுவ வேலை செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சீங்க. கடந்த ஆட்சியை நம்பி அதை நிறுவ வேலை செஞ்சீங்களா இல்லையா? கற்றவர்கள் நீங்கள், கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். நீங்கள் முன்மாதிரியாக இருந்து ஒரு நல்ல அரசை நல்ல அதிகாரத்தை நிறுவனம். ஒரு தடவை ஏமாறலாம், இவங்ககிட்ட எத்தனை தடவை ஏமாறுவீங்க? நான் கேட்குறதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? நான் கேட்குறது எத்தனை தடவை ஏமாறுவீங்க? பூனை இருக்குல்ல, பூனை பாலை வெள்ளையாக வச்சு நீங்கள் குடிக்கும், சூடாக காய்ச்சி வச்சுட்டீங்கன்னு வைங்களா, வாயை வச்சோன்னா சுட்டுச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்கும் வெள்ளை எதை பார்த்தாலும் வராது கிட்ட, வாழ்நாள் முழுமைக்கும் பூனை வராது கிட்ட. அப்போ நம்ம வரலாமா? ஒரு தடவை ஏய் இவன் அயோக்கிய பய இவனை நம்பக்கூடாதுன்னு ஏமாத்துறான்னு தெரிஞ்சா ஏமாறுற இருக்கிறவரை ஏமாத்துறவ இருக்க தானே செய்வான். இது அவனுக்கு பிரச்சனையாக படலை. ஏன் நீ மறுபடியும் அவனுக்கு வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்துக்கிட்டே இருக்கா, வெற்றி பெற செய்வி. அப்போ அது இஷ்யூ இல்லையே, இது ஒரு பிரச்சனை இல்லையே. நீங்கள் கற்றவர்கள், நீங்கள் போராடி, நீங்கள் தான் நீங்களே ஏமாந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? கடந்த தேர்தலில் இதே ஆட்சியை நிறுவ நீங்கள் பாடுபட்டீங்களா இல்லையா? இப்போ அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடுத்தாரு வாக்குறுதி, எதில் நிறைவேற்றிருக்கிறாரு? ஆசிரியர்கள் பணி நியமனமா? பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரமா? சொல்லுங்க. செவிலியர்களின் பணி எதுக்காக? இவங்க பேசுனது தானே. கூட்டுறவு கடன் தள்ளுபடியா, நீட் தேர்வு ரத்தா, எது ஒன்றில் சரியாக இருந்திருக்காங்க. நான் வந்தவனை ஒரு சொட்டு மது தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு 2016 தேர்தலில் சொன்னது இருக்குதா இல்லையா? அந்த 11 இதில் பேசுனாங்க, எல்லாரும் பேசுனாங்க. அம்மையார் ஜெய கனிமொழி, தம்பி உதயநிதி, ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி அவர்கள் எல்லாரும் பேசுனாங்க. இப்போ என்னாச்சு? என்னங்க வந்தால் மூடுறேன் நீங்கள், இப்போ மூடலைன்னா வாயை மூடுறாங்க. அப்போ நீங்கள் கேள்வியை கேட்குறீங்களே ஒழிய அந்த நேரம் உங்களுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, போராடுற மாதிரி கோபம் வருது. ஆனால் அது அப்புறம் அந்த தேர்தல் நேரத்தில் ஏன் அதை நீர்த்து போகுது? அந்த கோபம் மாறுதலாக வரணும்ல. இது சரி எப்படா சரி செய்கிறது அப்படின்னு வரணும்ல. நீங்கள் போராடும் போதெல்லாம் நான் நின்று உங்களோட போராடிருக்கேன், அவரும் நின்று போராடிருக்காரு எதிர்கட்சியாக இருக்கும்போது. ஒரு நியாயமான கோரிக்கை கூட நிறைவேற்றாத அரசை திருப்பி அந்த அதிகாரத்தை எப்படி நீங்கள் ஆதரவளித்து நிறுவுறீங்க? நீங்கள் கற்றவர்கள், உலக அரசியலை ஆய்வு செய்கிறவர்கள், எல்லாம் தெரிந்தவர்களே செய்யும்போது அடித்தட்டு உழைக்கும் மக்கள் எப்படி என்ன பண்ணுவாங்க? அப்போ இங்கே தான் தவறு நடந்துருது. அதனால என்ன செய்ய வேண்டியது? நம்ம அனுதாபப்பட முடியுது, வருத்தப்பட முடியுது, அவங்களோட சேர்ந்து நம்மளும் போராட முடியுது, அவங்களுக்காக ஒரு அறிக்கை கொடுக்க முடியுது. வேற என்ன செய்ய முடியுது? என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. அப்பா செத்துட்டாரு, நீங்கள் எழுதுறேன், நானும் சேர்ந்து அழலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும்? ஆனால் நீங்கள் கொண்டவனுக்கே திருப்பி என்ன செய்றீங்க? கத்தி, அருவா, துப்பாக்கி, கோடாரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அவன் நல்லா கொண்டுகிட்டு இருக்கான். இதுதான் நடக்குது. அது வந்து நம்ம தோழர்களே இப்படி பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது. கொடுமை தான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நன்றி, வணக்கம். என்னடா எங்கடா போடணும்? இங்கே போடவா? உங்கள் பேர் என்ன? காசினியா?
மாணவ